பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆகுறான், ஏழை இன்னும் ஏழை ஏன் ஆகிட்டு இருக்கான். இது வந்து நம்ம வந்து சிவாஜி படத்திலே நம்ம பார்த்துருப்போம். ஆனா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன? அங்க என்ன பணக்காரனுக்கும் ஏழையா இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போறான். இதுக்கு சிம்பிளான விஷயம் வந்து பணக்காரனுக்கு வந்து ஃபினான்சியல் நாலேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஏழைக்கு வந்து ஃபினான்சியல் நாலேஜ் அது க்ரோ பண்ற ஐடியாவும் இருக்காது, நாலேஜும் கம்மியா இருக்கும். இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பணக்காரனோட மைண்ட் செட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு காசு, அதாவது இப்போ ஒரு 10 கோடி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம நார்மல் மிடில் கிளாஸோ இல்லை போரா இருக்கோம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஆடம்பரமா இருக்கிற பொருள் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது கார் வாங்குவோம், அப்புறம் பைக் வாங்குவோம், அப்புறம் வந்து நம்ம டூர் போவோம். அந்த மாதிரி காசை வந்து எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு பணக்காரன் எப்படி யோசிப்பானா, அதை வந்து சேவ் பண்ணணும், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் மூலமா வரக்கூடிய வருமானத்துல தான் நம்ம வந்து செலவே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு நம்ம மிடில் கிளாஸ் யோசிக்கிறது மேக்ஸிமம் என்னன்னா ஐஃபோன் வாங்கணும். ஆனால் ஒரு பணக்கார பையன் யோசிக்கிறது ஐஃபோன் கம்பெனியோட ஷேரை வாங்கணும்னு நினைப்பான். நீங்கள் ஒரு வருஷத்துல அந்த ஐஃபோனோட வேல்யூ கம்மியாயிரும். ஆனால் வந்து ஐஃபோன் வந்து கம்பெனியோட ஷேர் வந்து அந்த ஒரு வருஷத்துலேயே பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அந்த ரிட்டர்னை வச்சு